الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: وَلَقَدْ آتَيْنَا لُقْمَانَ الْحِكْمَةَ أَنِ اشْكُرْ لِلَّهِ وَمَنْ يَشْكُرْ فَإِنَّمَا يَشْكُرُ لِنَفْسِهِ وَمَنْ كَفَرَ فَإِنَّ اللَّهَ غَنِيٌّ حَمِيدٌ. وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ إِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ. صدق الله العلي العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இரவின் தராவீஹ் தொழுகையில் ஓதப்படவிருக்கின்ற சூறாக்களில் சூரத்து லுக்மான் என்ற ஒரு சூறாவும் ஓதப்படவிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் நபி அல்ல, நபி அல்லாத ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பெரும் ஞானத்தை அல்லாஹு தஆலா வழங்கி இருந்ததாக அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான். வலகத் ஆத்தைனா லுக்மானல் ஹிக்மத, நாம் லுக்மான் அவர்களுக்கு ஹிக்மத் என்னும் அதிநுட்ப ஞானங்களை நாம் வழங்கியிருந்தோம் என்று அல்லாஹ்வே கூறுகிறான். எனவேதான் அவர்களுக்கு லுக்மானுல் ஹக்கீம் என்பதாக சொல்லப்படும். ஞானம் நிறைந்த, நுட்பங்கள் நிறைந்த, அறிவாற்றல் நிறைந்த, நுணுக்கங்களை அறிந்த லுக்மான் என்பதாக சொல்லப்படும். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு பல்வேறு உபதேசங்களை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் செய்த அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த ஞானத்தை பெற்று அவர்கள் மக்களுக்கு செய்த உபதேசங்கள் மிக அருமையானவை. அந்த உபதேசங்களில் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் லுக்மான் என்ற சூறாவை இறக்கி வைத்து அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை மட்டும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். சில உபதேசங்கள் ஹதீஸ்களிலும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் குர்ஆனில் அவர்கள் செய்த உபதேசத்தில் என்ன உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான் என்றால், அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்கள் என்ன என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். காரணம் என்ன? அவர்கள் ஒரு நபியும் இல்லை. ஏன் அல்லாஹ் இதை பதிவு செய்கிறான் என்றால், கியாமத் நாள் வரை இந்த குர்ஆன் ஓதப்படும். கியாமத் நாள் வரை வரக்கூடிய மனிதர்களில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி உபதேசம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த அந்த நல் உபதேசங்களை அறிந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த உபதேசத்தை செய்ய வேண்டும் என்ற மிக உயர்ந்த நோக்கத்திற்காக அல்லாஹு தஆலா குர்ஆனில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடமளித்திருக்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் செய்த உபதேசம் என்ன என்பதை நாம் கவனித்து அதை அப்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒப்படைப்பது நம் மீது கடமை. கண்ணியத்திற்குரியவர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த உபதேசம் அல்லாஹு தஆலா துவங்குகிறான். தன்னுடைய மகனை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், யா புனைய, என்னுடைய அருமை மகனே. நீங்கள் பார்த்தீங்கன்னா லைனாக வரும், யா புனைய யா புனைய யா புனையன்னு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த யா புனைய என்ற வார்த்தைக்கே ஒரு அழகான விளக்கம் தருகிறார்கள். யா இப்னி என்றால் என்னுடைய மகனே,
ஆனால் இங்கே யா இப்னின்னு வரல, யா புனைய. புனை அப்படின்னு சொன்னால் என்னுடைய செல்ல மகனேன்னு அர்த்தம், என்னுடைய அருமை மகனே, அன்பாக. பொதுவாக நம்முடைய பிள்ளைகளை மகனேன்னு சொல்கிறதே ஒரு அன்பு தான். இன்னைக்கு நம்மெல்லாம் மகனேன்னு சொல்கிறது இல்லை, என்ன சொல்லுவோம், டே இப்படியே சொல்லிடுறோம். மகனே அப்படின்னா அது ஒரு அன்பு, அத்தா அப்படின்னா அது ஒரு அன்பு. மகனேன்னு சொல்கிறது ஒரு அன்பு, அதிலும் செல்லமாக. என் செல்ல பிள்ளைல வாங்கம்மா, என் நல்ல பிள்ளைல நல்ல பிள்ளை, செல்ல பிள்ளை, குட்டி பிள்ளை, அருமை மகன், இப்படி சேர்த்து அன்பாக அழைப்பது இது கூட பெற்றோர்கள் கவனித்து பின்பற்ற வேண்டிய ஒரு வார்த்தை. நம்ம பிள்ளைகளை கண்ணியமாக தான் கூப்பிடணும். டே போடா வாடா அப்படின்னா அந்த பிள்ளைக்கும் அப்படியே தான் வரும். ஹதீஸில் இருக்கு, அக்ரிமு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள். பொதுவாக பிள்ளைகள் தான் அத்தாவுக்கு கண்ணியம் செய்யணும்னு நம்ம விளங்கியிருக்கோம். ஆனால் ரசூலா சொல்கிறாங்க, அக்ரிமு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் கூட கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். காரணம் என்ன, அவர்கள் நம்மிடத்திலிருந்து தான் பழகுகிறார்கள் பேச்சை. கண்ணியத்துக்குரியாக இது முதல் படிப்பினை. அவர்கள் தன்னுடைய மகனை யா புனைய, என்னுடைய அருமை மகனே, என் செல்ல பிள்ளையே என்று அழைத்து அவர்கள் செய்த முதல் உபதேசம் என்ன தெரியுங்களா, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாவுக்கு இணையாக யாரையும் கருதி விடாதே. ஃபர்ஸ்ட் உபதேசம். நம்மை படைத்து பரிபாலித்து ரட்சித்து கொண்டிருப்பவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும். அவனை விட்டு அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரையும் எடுக்கக்கூடாது. லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹுக்கு நீ இணையாக இந்த உலகத்தில் யாரையும் கருதக்கூடாது மகளே. காரணம் என்ன தெரியுமா, இன்ன ஷிர்க லظுல்முன் அஸீம், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையாவது நினைப்பது, அல்லாஹ்வை விட்டு வேறு யாரையாவது வணங்குவது இருக்கிறதே, அது மிகப்பெரிய அநியாயம் மகனே, அது மிகப்பெரிய அநியாயம். கரெக்டு தானே? ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக விளங்கிடலாமா? நம்மளுக்கு ஒரு ஓனர்கிட்ட நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். சம்பளம் வாங்குற ஓனர்கிட்ட தானே வேலை செய்யணும். வேலை செய்கிறது வேற ஓனருக்கு, சம்பளம் வாங்குறது இன்னொரு ஓனருக்கு. ஒரு ஓனர்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு இன்னொரு ஓனருக்கு வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோமா? அப்போ நியாயமாக என்ன செய்கிறோம், யார் நமக்கு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தானே வேலை செய்கிறோம். அவர்கிட்ட காசை வாங்கிட்டு அந்த நேரத்தில் வேற எங்கேயோ போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா இது என்ன சொல்லுவோம், என்னப்பா அநியாயமாக இருக்க அவங்ககிட்ட. இப்போ சாதா இதையும் அநியாயம்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ அல்லாஹ் எல்லாம் கொடுக்குறான், அல்லாஹ் விட்டுட்டு வேற யார்கிட்டயாவது போனா அநியாயமா இல்லையா? எவ்வளவு அழகா விளக்குறாங்க. இன்ன ஷிர்க லظுல்முன் அஸீம், மகனே, அல்லாஹ்வை விட்டு யாரையாவது வணங்குவது மிகப்பெரிய அநியாயம். இன்னொரு சின்ன உதாரணத்தில் கூட இதை விளங்கலாம். இங்கெல்லாம் ஆண்கள் உட்கார்ந்துருக்கோம், ரொம்ப சிம்பிளாக இதை விளங்கிடலாம். நம்ம எல்லாம் திருமணம் செய்கின்றோம், மனைவி வராங்க. மனைவிக்கு சில சமயம் துணி துவைக்க தெரியாது, மன்னிச்சுக்குவோம், சரி பிரச்சனை இல்லை, வாஷிங் மிஷின் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா வீட்டு வேலை செய்ய தெரில, நம்ம அம்மாவே அவளுக்கு சரியாக தெரியல அப்படின்னு அம்மாவே வேலை வாங்க ஆரம்பிச்சிடுவோம். எல்லாம் நடக்கும். துணி துவைக்க தெரில, வாஷிங் மிஷின் வாங்கி தந்துடலாம், சமைக்க தெரில, ஆள் போட்டு சமைச்சிடலாம், எல்லாமே பண்ணலாம். எப்போ எல்லாத்தையும் மன்னிப்பார், அட்ஜஸ்ட் பண்ணுவார். ஏன்னா என் மனைவி எனக்காக இருக்கா. ஆனால் இன்னொருத்தருடைய மனைவி எல்லாம் பாதுகாக்கணும், சமையல் அப்படி டேஸ்ட்டு, அப்படியே வீடை பொண்ணு மாதிரி வச்சுருக்காங்க, எல்லாம் க்ளீனாக இருக்குது. ஆனால் திடீர்னு வந்து பார்த்தா இவருடைய இடத்துல இன்னொரு அந்நிய ஆணை வச்சுருக்கிறாங்க. இந்த ஆணால் சரிச்சுக்கிற முடியுமா? எல்லாத்தையும் மன்னிக்க தயார். ஆனால் என்னுடைய இடத்துல எனக்கு நிகராக நீ இன்னொரு ஆணை தேர்வு செய்தால் சொல்லுங்க, மன்னிக்க தயார் இல்லை. துணி துவைக்க தெரியல மன்னிச்சிருவோம், அயன் பண்ணி கொடுக்க முடியல மன்னிச்சிருவோம், சமைக்க தெரியல மன்னிச்சிருவோம், எல்லாம் மன்னிச்சிருவோம். ஆனால் எனக்கு நிகராக ஒரு ஆணை நீ தேர்வு செய்தால் சாதாரண நாமளே மன்னிக்க தயாரில்லை, அல்லாஹ் மன்னிச்சிருவானா? அதனால்தான் இந்த ஷிர்க்கு குஃப்ரை மட்டும் அல்லாஹ் என்ன செய்யறது இல்லை, மன்னிப்பதில்லை. இது மிகப்பெரிய அநியாயம். நாம சொல்றோமா இல்லையா, எவ்வளோ பெரிய அநியாயம். என்ன நீ திருமணம் செஞ்சுட்டு உனக்கு எல்லாம் சம்பாரிச்சு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்ன விட்டு இன்னொரு ஆணை தேர்வு செய்து அநியாயமா இல்லையா என்று விளங்குகின்ற நாம் ஷிர்கையும் குஃப்ரையும் அநியாயம் என்று விளங்குவதில்லை. படைச்ச ரப்ப விடுறது அநியாயம் விளங்குறது இல்லை. கணியத்திற்குரியவர்களா, அவர்கள் செய்த முதல் உபதேசம், மகனே
நீ அல்லாஹ்வை விட்டு விட்டு வேறு யாரையாவது தேர்வு செய்வது இது மிகப்பெரிய அநியாயம் மகனே. எனவே நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. இதை சொல்லிட்டு அடுத்து அல்லாஹு தாலா இதுக்கு அடுத்து வரக்கூடிய 2 வசனங்கள் இருக்கு. நான் அதை சுருக்கமாக சொல்வேன். அல்லாஹ் அதை இடையில சொல்றான். அது லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசம் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன சொல்றான் அடுத்த 2 ஆயத்துல அப்படின்னா, வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் வசியத் செய்தோம். அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அந்த தாய் உன்னை சிரமத்தோடு சுமந்தாள், சிரமத்தோடு பெற்றெடுத்தாள், உனக்கு பால் கொடுத்தாள், 2 ஆண்டு காலம் உனக்கு பால் கொடுத்தாள். எனவே பெற்றோர்களுக்கு நன்றியோடு நடந்து கொள். பெற்றோர்கள் உனக்கு செஞ்ச உபகாரத்துக்கு அந்த நன்றியை மறந்துடாத என்று நாம் பிள்ளைகளுக்கு சொல்கிறோம் அப்படின்னு யார் சொல்றா? இடையில அல்லாஹ் சொல்றான். அடுத்து சொல்றான் பாருங்க, ஆனா அந்த பெற்றோர்கள் அதாவது அல்லாஹ் என்ன சொன்னா ஒரு ஆயத்துல, பெற்றோர்களுக்கு மாறு செஞ்சிடக்கூடாது, பெற்றோர்கள் சொல்படி கேட்கணும், நன்றியோட நடந்துக்கணும், நன்றி மறந்துடக்கூடாது, நன்றி விசுவாசத்தோட யார்கிட்ட நடந்துக்கணும்? அல்லாஹ் கிட்ட, பெற்றோர்கள்ட்ட நடந்து கொள்ளணும். இது ஒரு ஆயத்து முடிஞ்சு. அடுத்த ஆயத்தில் என்ன சொல்றான்? அந்த பெற்றோர்கள் உன்னை இணை வைக்குமாறு நிர்பந்தப்படுத்தினால் அந்த பெற்றோர்களுக்கு கட்டுப்படாது. 2வது ஆயத்தில் என்ன சொல்றா? எந்த பெற்றோர்களுக்கு நீ கட்டுப்படணும் நான் சொன்னேனோ, எந்த பெற்றோர்கள்ட்ட நீ அன்பா நடந்துக்கணும் நான் சொன்னேனோ, அந்த பெற்றோர்கள் குஃப்ரிலும் ஷிர்கிலும் இருந்து உன்னை குஃப்ர் ஷிர்கின் பக்கம் அவர்கள் அழைப்பார்களே, ஆனால் நீ என்ன செய்யாத, அந்த பெற்றோர்கள் கட்டுப்படாத சொல்லிட்டு அடுத்து உடனே சொல்றான், ஆனா உலக விஷயத்துல அவர்களிடத்தில் நல்லபடி நடந்து கொள். அவங்க குஃப்ர்ல இருக்கிறாங்க, ஷிர்க்ல இருக்கிறாங்க. இப்ப கூட ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பயான் பண்ணிட்டு வெளில போகும்போது ஒருத்தர் வந்து சொன்னார், அதில் நான் முஸ்லீம் ஆயிட்டேன், இன்னும் எங்க அத்தா அம்மா முஸ்லீம், அவளை துவா செய்யுங்க அப்படின்னா. ரொம்ப ரொம்ப அவளை பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அவங்க அத்தாவை பத்தி கவலைப்படுறாங்க. அப்ப இப்படி யாராவது இருந்து அவங்க குஃப்ர் ஷிர்கின் பக்கம் அழைத்தார்கள் என்றால், ஹதீஸ்ல வருது, ஒரு சஹாபிக்கு அப்படிதான் ஆச்சு. அம்மா சொல்றாங்க, நீ முஸ்லீம் ஆவாட்டின்னு சாப்பிட மாட்டேன்ட்டாங்க, பட்னியாக இருந்துட்டாங்க. நீ வந்து செஞ்சு முகமது ஸல்லல்லாஹு விட்டுட்டு வந்துரு. பட்னியா இருந்தாங்க. 3வது நாள் மக்கள்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யார? அந்த சஹாபிய வந்து சொன்னாங்க, என்னடா உனக்கு அம்மா மேல இறக்கம் இல்லையா? உங்க அம்மா செத்துரும் போலன்னு. கிட்ட போய் உட்காந்தாங்க. அம்மா, நீங்க செத்தாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், இஸ்லாத்தை விட மாட்டேன். அதனால நான் உறுதியா சொல்லிட்டேன், அதனால உங்க உயிரை நீங்க பாதுகாத்துக்கிறீங்கன்னு. அந்த அம்மா பார்த்தாங்க, இதுக்கு மேல நம்ம பாடி தாங்காதுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இதுதான் இந்த மாதிரி நீங்க இருக்கணும். அந்த சாமி சொல்றாங்க, இந்த 2 வசனம் என் விஷயத்துலதான் இறங்குச்சு. அப்ப அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்ல வர இந்த 2 ஆயத்துல? அல்லாவை விட்டு விட்டு வேற எங்கேயாவது போயிடாதீங்க அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நீங்க காட்டிட்டான். பெற்றோர்களுக்கு கட்டுப்படணும் நான் தான் சொல்றேன், ஆனா எனக்கு மாற்றமா அவங்க சொன்னாங்கன்னா கேட்காதீங்க. அதே நேரத்துல துன்யால அவங்களோட அன்பா இருக்கணும், அவங்களுக்கு நீங்க எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். அப்ப இது பெற்றோர்களை பத்தி இங்க ஏன் சொல்றான் அப்படின்னா, பெற்றோர்களை விட அல்லாஹ் முக்கியம். அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடக்கூடாது. அந்த இணை வைப்பது பெரும் பாவம். எக்காரணத்தை கொண்டும் இணை வைத்து விடக்கூடாது என்பதற்காக பெற்றோர்களுடைய சிறப்பை சொல்லி அப்படி வரான் அல்லாஹ் தஆலா. இது ஒரு விஷயம். 2வது கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அடுத்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அடுத்த உபதேசத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால தர்ரத் ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாதி அவ் ஃபில் அர்தி யஅதி பிஹல்லாஹ். மகனே, அடுத்து அவர்கள் உபதேசம், அல்லாவை மட்டும் நான் வணங்க வேண்டும் என்று நான் சொல்கிறேனே. ஏன் தெரியுமா? அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு அணு, ஒரு துகள், ஒரு துணுக்கு, அது ஒரு வானத்திற்கு மேல் இருந்தாலும் சரி, பூமிக்குள் இருந்தாலும் சரி, பாறைக்குள் இருந்தாலும் சரி, அதாவது எங்கு ஒளிந்திருந்தாலும் சரி, எங்கு ஒளிந்து கொண்டு ஒரு தவறை செய்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு அது தெரியும். அதாவது அல்லாஹ்வை தான் வணங்கணும் ஏன்றதை விளக்கிட்டாங்க. எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். மகனே, வானத்துக்கு மேல இருக்கிறது நமக்கு தெரியுமா? இந்த ஃப்ளோருக்கு மேல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. பூமி கீழே இருக்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. பாறைக்குள் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியுமா? தெரியாது. மகனே, ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும்.
எவ்வளோ அழகா அல்லாஹ் புரிய வைக்கிறாங்க. இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய செய்தி என்னன்னா, நாம என்னைக்காவது உட்கார்ந்து நம்ம பிள்ளைக்கு அல்லாஹ்வை பற்றி புரிய வச்சிருக்கோமா? காக்கா, குருவி, டாகு, கவ்வு சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் அவன் என்ன செய்யறான் தெரியுங்களா, பெருசான பிறகு டாகு மாதிரியே கத்துறான் நம்ம கிட்ட. நம்ம சொல்லி கொடுத்தது அதான், டி ஃபார் டாகு, ஏ ஃபார் ஆப்பிள், இதோட முடிச்சிட்டோம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் எவ்வளவு பெரிய வல்லமை மிக்கவன், ஏன் அவனை தவிர நாம் யாரையும் வணங்கக்கூடாது, நாம் ஏன் முஸ்லிம், முஸ்லிம் என்றால் யார், அல்லாஹ்வை தவிர நாங்கள் யாருக்கும் சிரம்பணிய மாட்டோம், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் நாங்கள் தலை வணங்க மாட்டோம், ஏன் புரிய வைக்கணுமா இல்லையா? புரிய வச்சாங்க. கணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்வை பத்தி சொல்லியாச்சு. அடுத்த உபதேசம் என்ன தெரியுங்களா? யா புனைய, என்னுடைய அருமை மகனே, அகிமிஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டு. அல்லாஹ்வை பத்தி சொல்லி முடிச்சாச்சு. இஸ்லாம்னா என்னன்னு சொல்லியாச்சுன்னா அடுத்த கடமை என்ன? அகிமிஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டு மகனே. நம்முடைய நபி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, உங்க பையன் 7 வயசு ஆயிடுச்சுன்னு என்ன செய்வீங்க? தொழும்படி ஏவுங்க. 7 வயசு ஆயிடுச்சுன்னா தொழுவ சொல்லணும். தொழுவ சொல்றதுக்கு ஒழுகுனா என்னன்னு தெரியணும், தொழுகனா என்னன்னு தெரியும், எல்லாமே தெரியணும். 7 வயசு ஆயிட்டா எல்லாமே சுத்தம்னா என்ன, தொழுகனா என்ன, தொழுகை என்ன ஓதுனா எல்லாம் மனப்பாடம் பண்ணி கொடுத்துருக்கணும், ரெடி பண்ணிடணும். பண்ணிட்டு சொல்லணும், நீ என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும், 7 வயசு ஆயிடுச்சு தொழ ஆரம்பிச்சிடணும். 7 வயசு ஆகி சொல்லிக்கிட்டே இருங்க. 10 வயசு ஆன பிறகு ஒரு கால் உங்க பிள்ளை தொழாட்டி என்ன செய்யணும் சொல்லுங்க? அடிச்சு தொலை வச்சிருங்க, தொழுகையாலேயே ஆக்கிடுங்க, அடியை போடுங்கன்ட்டாங்க. இப்ப நீங்க சிந்திக்க வேண்டிய சில செய்திகள் இருக்கு. ரசூலுல்லாஹ் என்னைக்காவது அடிங்கன்னு சொல்லியிருக்காங்களா? 10 வயசு ஆய புள்ள தொழுவாட்டி என்ன செய்யணும்ட்டாங்க, அடிச்சு தொழிலாளி ஆக்குங்கன்ட்டாங்க. ஆனா சிந்திக்க வேண்டிய 2 செய்தி என்னன்னா, நாம நம்முடைய பிள்ளைகளை என்னைக்காவது தொழுகவில்லை என்பதற்காக அடிச்சிருக்கோமா? எதுக்கோ அடிச்சிருக்கோம். ஸ்கூட்டரை தொடரானா தொடக்கலன்னு அடிச்சிருக்கோம். கடை சாவியை கொடுத்து கடையில் போய் கடையை திறந்து 5 நிமிஷம் உட்காடுறானா அடிச்சிருக்கோம். எதுக்கோ அடிச்சிருக்கோம். படிக்கலன்னு கூட அடிச்சிருக்கோம், அடிக்கணும் தான். ஆனால் தொழலடா நீ அப்படின்னு அடிச்சிருக்கோமா? நினைவுக்கு வருவதால் சொல்கிறேன். சஹருக்கு எழுப்பி விடுறோமே பையனை, எதுக்கு எழுப்பி விடுறோம் சொல்லுங்க? இப்போ ரம்ஜானில் எழுப்பி விடுறோமே, எதுக்கு எழுப்பி விடுறோம் சொல்ல மாட்டேங்குது? நோம்பு வைக்கிறதுக்கா? தின்றது அதான் அசல். நோம்புதான் சஹர் சாப்பாட்டில் வைக்கணுமே. அவனை கஷ்டப்பட்டு எழுப்பி விடுறது எதுக்கு? என் பையன் சாப்பிட்றணும்னு எழுப்பி விடுற நாம இந்த ரம்ஜான் முடிஞ்ச பிறகு ஃபஜர் தொழுகை எழுப்பி விடுறோமா? தொழுவில எவ்வளவு பெரிய ஈமான் பழங்கினோம். என் பிள்ளை சாப்பிட்றதுல இருக்கிற அக்கறை என் பிள்ளை தொழுகணும் என்பதின் மீது இல்லாமல் போயிடுச்சு. ஒன்று. இரண்டாவது, இந்த ஹதீஸ்ல கவனிக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுங்களா? 3 வருஷம் தொழுவுப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. 7 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் எத்தனை வருஷம்? 3 வருஷம். சும்மா இல்லை, இந்த ஹதீஸை ஒழுங்காக கவனிக்கணும். சரி, 3 வருஷம் சொல்லணும். எத்தனை தடவை சொல்லணும் தொழுவுன்னு? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லணும்? 5 தடவை சொல்லணும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 360 நாள். இஸ்லாமிய மார்க்கப்படி 355 நாள் வரும் ஏறத்தாழ. இதை 3 வருஷத்தில் பெருக்குங்க. எத்தனை நாள் ஆச்சு? ஏறத்தாழ 1000 நாள் ஆச்சு. 1000 நாளில் எத்தனை தடவை சொல்லியிருக்கணும்? சொல்ல மாட்டீங்களா? 5000 தடவை சொல்லியிருக்கணும். 5000 தடவை தொழுங்கள் என்று சொல்ல வேண்டும், அடிக்கக்கூடாது. ஒரு மனிதர் உண்மையிலேயே இந்த 3 வருஷம் பிள்ளைய தொழுவுப்பான்னு சொல்லி அடிக்காம தன்மையா சொல்லி 10 வயசு வந்த பிறகு நிச்சயமாக உலகத்தில் இப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய கடமையை செய்திருந்தால் நிச்சயமாக 10 வயதிற்கு வந்த பிறகு எந்த பிள்ளையும் தொழாமல் இருக்காது. அடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. இப்ப செய்யற தப்பு யாரு? நாம ஒழுங்கா சொல்லல. அப்ப ரசூலுல்லாஹ் அடிங்கன்னாங்களே, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? அடிக்கிறதுக்கு முன்னாடி, அடிங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி 3 வருஷம் சொல்லணும், அடிக்க கூடாது. கணியத்திற்குரியவர்களே, இப்போ 10 வயசான பிறகு நம்ம சொல்லியிருந்தா என்ன செய்ய தேவையில்லை, அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமா தொழுகையாளி ஆகும். இன்னைக்கு பிள்ளைங்க தொழுகையாளி ஆகலைன்னா அதுக்கு முதல் குற்றவாளி யார் தெரியுங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும், பெற்றோர்கள் நாம தான். அப்ப நாம செய்ய வேண்டிய முதல் உபதேசம் என்னதுங்க? இஸ்லாத்துக்கு பிறகு அல்லாஹ்வை பற்றி சொன்ன பிறகு அடுத்தது என்னதான்? தொழுகையை நிலைநாட்டணும், தொழுகையாளியா ஆக்கணும். சரி, ஏன் எடுத்தவொடனே தொழுகையை பற்றி சொன்னாங்க? எவ்வளவோ இருக்குல்ல.
நோம்பு வைன்னு சொல்லியிருக்கலாம், எதுவுமே சொல்ல, தொழுகுப்பான்னாங்க. ஏன் தெரியுங்களா? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இந்த தொழுகை தான் மானக்கேடான அசிங்கமான கெட்ட குணங்கள் கெட்ட செயல்கள் அனைத்து விட்டு என்ன செய்யுது? பாதுகாக்குது. இப்போ ஒவ்வொரு பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க? என் பிள்ளை என்ன செய்யணும், எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாயிடக்கூடாது நினைக்கிறாங்களா இல்லையா? இந்த தன்மை எதில் இருக்கு? நீங்க நினைக்கிறீங்க உங்க பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கணும்னு, கெட்ட பழக்கம் வந்துடக்கூடாது நினைக்கிறீங்கல்ல, கெட்ட செயலை செஞ்சிடக்கூடாது நினைக்கிறீங்கல்ல, இந்த அம்சம் எதில் இருக்கு? தொழுகையில். ஒரு மனிதன் அந்த 10 வயசுல இருந்து 5 வக்து தொழுகையை கரெக்டா தொழுகிறான் அப்படின்னா அவன் எந்த நேரத்திலும் பாவம் செய்யவே முடியாது, தவறு செய்ய முடியாது, தவறு செய்ய மாட்டான். அந்த விஷயம் தொழுகைக்குள்ள இருக்கு. நாம இந்த விளங்காம இருக்கோம். ஒரு மனிதன் இரவுல பாவம் செஞ்சாலும் அவனால ஃபஜர் தொழ முடியாது, விளங்காம இருக்கும். தொழுகையாலேயே நம்ம பையனை ஆக்கிட்டோன்னு வைங்க, நாம கவலைப்பட அவசியமே இல்லை, அவன் நல்லவனாக தான் இருப்பான். எனவேதான் தொழுகையை பற்றி அடுத்து சொன்னார்கள். இப்ப பாருங்க, அப்ப தொழுகையாளியா ஆயிட்டான்னு வைங்க, அவன் என்ன பையன் ஆயிடுவான்? என்ன பையன் ஆயிடுவான்? நல்ல பையன் ஆயிடுவான்ல. அடுத்து சொல்றாங்க, மகனே நீ நல்லவனாக இருந்தால் பத்தாது, வஅ்முர் பில் மாரூஃபி, நல்லது என்ன செய், அடுத்து உங்களுக்கு எடுத்து சொல்லு. தொழுகையாளியானா பாவம் செய்ய மாட்டான், நீ தவறு செய்யாம இருந்தா பத்தாது, வன்ஹானில் முன்கர், அடுத்தவர்கள் தவறு செய்தால் தடுத்து நிறுத்து. நம்ம பிள்ளை எப்படி வளர்க்கணும்? நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவரை. காலேஜுக்கு போறாரு, ஸ்கூலுக்கு போறாரு, அங்க ஒரு பையன் சிகரெட் பிடிக்கிறான்னா நம்ம பையன் என்ன செய்யணும்? சிகரெட் பிடிக்காத சொல்லணும். சொன்னான்னு வைங்க, இவன் சிகரெட் பிடிக்க மாட்டான். இவன் தொழுகையாளியாக ஆகி நல்ல மகனாக ஆகிவிட்டால், நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் பத்தாது மகனே, நன்மையை ஏவி தீமையை தடுத்து நிறுத்து. அதான் அடுத்த உபதேசம். சரி, இப்படி நன்மையை ஏவி தீமையை தடுத்தா என்ன செய்வாங்க? கூட இருக்கிற பசங்கள்லாம் பெருசா அப்படிலாம் சொல்லுவாங்க, பெருசா வந்துட்டாயா எங்களுக்குலாம் உபதேசம் செய்ய அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, குத்தி பேசுவாங்க, துன்பம் கொடுப்பாங்க. அடுத்த உபதேசம் என்ன தெரியுங்களா? வஸ்பிர் அலாமா அசாபக், இதனால் உனக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை சகித்துக்கொள், இதனால் உனக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை சகித்துக்கொள். அடுத்த அவங்களுடைய உபதேசம் என்ன தெரியுங்களா? அல்லாஹ் அக்பர். அப்ப நீ நல்லவன் ஆயிட்டா, நன்மையை வேற தீமையை தடுக்கிற, இதனால உனக்கு பெருமை வந்துடக்கூடாது, நீ தான் பெரிய ஆளு, மற்றவங்களாம் கெட்டவங்க. வலா துஸஇர் ஹத்தக லின்னாசி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பிற மக்களை அற்பமாகவும் உன்னை உயர்ந்தவனாகவும் கருதி அவர்களோடு பேசும்போது உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. என்ன செய்ய? வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மக்கள்கிட்ட பேசும்போது முகம் கொடுத்து பேசு. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களை பார்க்கலாம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க, பையனை எங்கே காணும், கிரிக்கெட்டோட போயிருப்பான், மட்டையை தூக்கிட்டு அப்படியே மட்டையை தூக்கிட்டு வருவான். அந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளி அந்த பையன் பேசு, தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பேர் என்ன? கீழே பார்த்துக்கிட்டு பேசணும், முகத்தை பார்த்து பேச தெரியல. பெரியவங்களை எப்படி பேசணும்? பெரியவங்க கிட்ட அவங்களுக்குரிய கண்ணியத்தை கொடுக்கணும், அவங்க முகம் கொடுத்து பேசணும். அவங்க நம்ம கிட்ட பேசும்போது நம்ம எங்கேயோ பார்த்துட்டு பேசினா அது கண்ணியம் இல்லை. கண்ணியமாக பேசு மகனே, முகம் கொடுத்து பேசு மகனே. இன்னைக்கு இந்த கண்ணியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய தகப்பன்மார்கள் என்ன செய்யறாங்க தெரியுங்களா? பையனை தூக்கி வச்சுக்கிட்டு சச்சாவை பார்த்து போடா சொல்லுன்றது. இவருடைய தம்பி இருப்பாரு, சச்சா தானே, தம்பியை பார்த்து பையனை தூக்கி வச்சுக்கிட்டு போடான்ற சச்சாவை போட்டு சிரிப்பு சிரிப்பு என்ன சிரிப்பு. இவருடைய தம்பியை குட்டி பையன் 2 வயசு பையன் போடான்ட்டான், ஒரே சிரிப்பு. கண்ணியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய நாம, பெரியவங்களோட மதிப்பா நடந்துக்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நாம என்ன செஞ்சிட்டோம்? மரியாதை அல்லாத வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கணும். வலா துஸஇர் ஹத்தக லின்னாசி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில் பெருமையாக நடக்காதே, எப்பவுமே பணிவை மேற்கொள். ஆனா இன்னைக்கு பார்க்குறோமே, ஒரு ஷூ புதுசாக வாங்கி கொடுத்துருங்க, அதை போட்டு நடக்கிற நடைய வேற மாதிரி ஆயிடும். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில் பெருமையாக நடக்காதே. காரணம், இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், நிச்சயமாக அல்லாஹ் தற்பெருமை கொள்ளக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான். நீ எவ்வளவு பெரிய ஆளானாலும் பரவாயில்ல, பதவி பட்டம் எல்லாம் உனக்கு வந்தாலும் நீ என்ன செஞ்சிடக்கூடாது? நீ பெரிய திறமசாலி ஆயிரலாம், ஆனா பெருமை வந்துடக்கூடாது. அடுத்து சொல்றாங்க, வக்ஸிர் ஃபீ மஷ்யிக், நீ எப்பொழுதும் உன்னுடைய நடையில் நடுநிலையை கையாளு. நீ நடக்கும்போது எப்படி நடக்கணும்? பொறுமையான, ரொம்ப வேகமாக ஓடக்கூடாது, நடுநிலையை கையாளுன்றாங்க. வக்ஸித் அப்படின்னா நடுநிலையை கையாளு, வேகமாகவும் போகக்கூடாது, சோம்பேறியாகவும் போகக்கூடாது.
ரொம்ப ஸ்லோவாக நடந்தாலும் பெருமை இருக்குன்னு அர்த்தமா. அரசியல்வாதிகளாம் பாருங்க என்ன செய்வாங்க, அந்த பட்டு வேஷ்டியெல்லாம் போட்டுக்கிட்டு மெதுவாக ஸ்லோவாக அவங்க ஓட மாட்டாங்க. வேகமாக ஓடுறதோ ஒழுங்கிடும். ஒரு ஆள் இங்கேருந்து எழுந்து போகிற சடங்கு ஓடுறாருன்னு வைங்க, எல்லாரும் அவரை பார்ப்பாங்க, ஏன்னா இந்த மாதிரி ஓடுறாரு நினைப்பாங்களா இல்லையா. வேகமாகவும் போகக்கூடாது. பாருங்க இன்னைக்கு பைக்கில் வேகமாக போகிறாங்களா இல்லையா. இதுதான் உபதேசம். எப்படி போகணும், பைக்கை ரொம்ப ஸ்லோவாக ஓட்டினாலும் சரி வராது, வேகமாக ஓட்டினாலும் சரி வராது. என்ன செய்யணும், நடுத்தரமாக ஓட்டுப்பா சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடைய சப்தத்தை நீ தாழ்த்திக்கொள், கத்தாத. இன்னைக்கு என்ன அரட்டை பஸ்ஸில், காலேஜ் பஸ்ஸை பாருங்க, அரட்டனா அரட்டை, சவுண்டுனா சவுண்டு, என்ன விசில் என்ன இது சவுண்டு கத்திக்கிட்டே போகிறது. அழகா சொல்றாங்க, உடைய சப்தத்தையும் குறைத்துக்கொள். இவ்வளவு அழகான உபதேசங்களை ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்வதற்கு காரணம், நாமும் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும், இந்த மாதிரி உபதேசங்களை செய்யணும். வரலாற்று ஆசிரியர்கள் அவர்கள் செய்த உபதேசங்கள்ல சிலரை கிதாபில் பதிவு செஞ்சிருக்காங்க, வரலாற்று கிதாபில். அது என்ன அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, மகனே நீ தொழுகைக்கு தக்பீர் கட்டிவிட்டால் உன்னுடைய இதயத்தை பாதுகாத்துக்கொள். சிந்தனை ஃபுல்லா எங்க இருக்கணும், எங்கெங்கயோ ஓட விடாத. மகனே, என்னுடைய அருமை மகனே, நீ அடுத்தவர்களுடைய வீட்டில் இருந்தால், தொழுகையில இருந்தா எதை கட்டுப்படுத்தணும், இதயத்தை. அடுத்தவர்களுடைய வீட்டில் இருந்தால் கண்ணை கட்டுப்படுத்திக் கொள். என்ன செய்யாத, அவங்க வீட்டில் என்ன இருக்கு, யார் இருக்கா, அவங்க வீட்டு பொம்பளை எப்படி இருக்கு பார்க்காத, அவங்க வீட்டில் என்னென்ன இருக்கு, என்ன செட் பண்ணி வச்சிருக்காங்க பார்க்காத, பார்வையை தாழ்த்து. அடுத்து சொன்னாங்க, மகனே நீ சாப்பாட்டில் அமர்ந்தால் தொண்டையை பாதுகாத்துக் கொள்ளாங்க. இஷ்டத்துக்கு அடுத்து தள்ளிடாத, அளவோடு சாப்பிடு, தொண்டையை பாதுகாத்து. ருசியா இருக்குன்னு என்ன செஞ்சிட, நிறைய சாப்பிடாத. அடுத்து சொன்னாங்க, மகனே நீ மக்களுக்கு மத்தியில் சபையில் இருந்தால் நாவை பாதுகாத்துக்கொள், இஷ்டத்துக்கு பேசாத. இதே போன்று சொல்றாங்க, மகனே என்னுடைய அருமை மகனே, நான் சொல்கின்றேன், 2 விஷயத்தை எப்போதுமே மறந்துடாத. 2 விஷயத்தை மறந்துடு. 2 விஷயத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, நீ மறக்கவே கூடாது. 2 விஷயத்தை என்ன செஞ்சிடணும், உடனே மறந்துடணும். 2 விஷயத்தை மறக்கக்கூடாது. அது என்ன, அல்லாஹ்வை எப்பொழுதும் மறந்து விடாதே. 2வது, மரணம் உனக்கு நிச்சயம் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாது. இது 2 மறந்துடாத. 2 மறந்துடு. அது என்ன தெரியுங்களா, அடுத்தவர்கள் உனக்கு கொடுத்த துன்பத்தை மறந்துவிடு, நீ அடுத்தவர்களுக்கு செய்த உபகாரத்தை மறந்துவிடு. இந்த பசங்கிட்டே மாற்றோம், அடுத்தவங்க கொடுத்த துன்பத்தை மறந்துடாதே. அவன் நமக்கு துரோகி, அவன் நமக்கு விரோதி, அத்தாவை அப்படி பண்ணவன், அவன் பையனுக்கு தொந்தரவு இல்லை, நமக்கு தொந்தரவு கொடுத்துருந்தா கூட சொல்லி வச்சிருப்போம், இந்த மாதிரி அவங்ககிட்ட பேசாத, ரொம்ப பொல்லாதவன் அப்படின்னு செய்யறது. அவங்க செஞ்ச துரோகத்தை அப்படியே பசுமையா வச்சிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, அடுத்தவர்கள் உனக்கு செய்த துரோகத்தை மறந்துவிடு, நீ அடுத்தவர்களுக்கு செய்த உபகாரத்தை மறந்துடு. அதெல்லாம் சொல்லி காட்டாத, பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்காத. இன்னைக்கு அதை சொல்லிக்கிட்டே இருப்போம், அத்தா அவங்களுக்கு அவ்வளோ செஞ்சம்பா, ஆனால் அத்தாவே மதிக்கல, அப்படி இப்படின்னு சொல்லி வைக்கிறது. யார் யாருக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் சொல்லி 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 வைக்க வேண்டியது. நீ அடுத்தவங்களுக்கு செஞ்ச உபகாரத்தை செஞ்சிரு, மறந்துடு. இவ்வளவு அழகான உபதேசங்கள், இன்னும் பல உபதேசங்கள் இருக்கு, சொன்னா அசர் ஆயிடும். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரியான உபதேசங்களை என்ன செய்யணும், நாமளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யணும் இன்ஷா அல்லாஹ். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இன்ஷா அல்லாஹ் உபதேசம் எப்போ செஞ்சா அது நம்முடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப போய் ரீச் ஆகுன்றத அடுத்து இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் கிடைச்சா சொல்கிறேன். அதாவது இந்த உபதேசங்கள்லாம் செய்யணும். அதுக்காண்டி சில பெற்றோர்கள் என்ன செய்வாங்க தெரியுங்களா, டெய்லி என்ன செய்ய வேண்டிய, திட்டிகிட்டே இருக்க வேண்டியது. டெய்லி அவனுக்கு என்னது உபதேசம், வெறுத்து போயிடுவாங்க. நம்ம அத்தா வந்தாலே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார், அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால உபதேசம் செய்கிறதுக்குன்னு சில நேரத்தை ஒதுக்கணும். நான் அதை ஷார்ட்டாக வேணா சொல்லிட்டுங்களா, வெளியில் ஜாலியாக கூப்பிட்டு போவீங்கள்ல, அப்போ உபதேசத்தை தான் எடுபடும். வெளியிலே எப்போயாவது என்ன செய்கிறது, கூப்பிட்டு போகிறதே இல்லை, வெறும் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போக வேண்டியது கொண்டு வந்து, ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போக வேண்டியது கொண்டு வந்து என்ன செய்யணும். இங்கே இருக்கல எத்தனை பேர் இங்கே இருக்க அண்ணா நகர் டவருக்கு கூப்பிட்டு போயிருக்கீங்க, இந்த பெரிய டவர் ஒன்று இருக்குல்ல, எத்தனை பேர் கூப்பிட்டு போயிருக்கீங்க உங்கள் பிள்ளைங்கள? 1 2 இங்கே தானே இருக்கு. இல்லை சொல்கிறேன், கூட்டு போகலாம் இல்லையா, கூட்டு போகலையே, இப்படி கூட்டு போகணுங்க. இந்த கூட்டு போகும்போது நீங்கள் என்ன செய்யணும், ஜாலியாக இருப்பான். நம்ம கிட்ட கேட்பான், அத்தா அது என்னத்தா இது என்னத்தா அப்படின்னு கேட்பான். அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஈடுபடும். 1. 2வது, சாப்பிடும்போது செய்கிற உபதேசம் ஈடுபடும். அதுக்கு 3 வேலை இல்லை. நம்ம இன்னைக்கு பிள்ளைங்களோட சாப்பிட்றதே இல்லை. எனக்காவது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து
அந்த நேரத்தில் என்ன செய்யணும், ஊட்டி விட்டு சொன்னால் என்ன செய்ய எடுபடும். மூன்றாவது, உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுவாங்க இல்லையா எப்பயாவது, அப்போ உட்கார வச்சு நல்லா திட்ட வேண்டியது. நல்லா மாட்டினா அமைதியாக அப்படின்னு திட்டக்கூடாது. அந்த நேரத்தில் என்ன செய்யணும், தன்மையாக சொல்லணும். அவன் அமைதியாக உட்காந்துருப்பான், சேட்டையெல்லாம் செய்ய மாட்டான், அவனே அமைதியாக உட்காந்துருக்கான். அந்த நேரத்தில் அவனை உட்கார வச்சு அவன் செஞ்சு சேட்டையெல்லாம் குரங்கு சேட்டை மாதிரி அங்கேயும் இங்கே பற்றியா இன்னைக்கு எப்படி உட்காந்துருக்க, இன்னைக்கு தான் ஒழுங்காக உட்காந்துருக்காரு, அவனை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யறது. அந்த நேரத்தில் அழகாக எடுத்து சொல்லுங்க, அப்படியே எடுக்கும். நாலாவது ஒரு நேரம் என்ன தெரியுங்களா, படுத்து தூங்கும்போது உள்ள நேரம். ஒரு காலம் வச்சு கதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்மக்கிட்ட, அம்மா கதை சொல்லுமா, அத்தா ஏதாவது கதை சொல்லுங்கத்தாங்க. நாம் இப்போ செல்ஃபோன் ஒன்றுறோம், அம்மா கிட்ட ஒரு செல்ஃபோனு, அவங்ககிட்ட ஒரு செல்ஃபோன் விட்டுட்டோம். அந்த தூங்கும்போது நீங்கள் சொல்கிறது என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இப்போ இந்த 4 சந்தர்ப்பங்களை இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தி நல்ல விஷயங்களை நாம் சொன்னால் என்ன செய்வாங்க, இன்ஷா அல்லாஹ் அது நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் ரீச் ஆகும், கேட்பாங்க, நல்ல பிள்ளைகளாக மாறுவார்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد.